வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு மசாலா சப்பாத்தி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அளவுள்ள கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் ஜீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே மாதிரி கொஞ்சம் கறிவேப்பிலை. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவையும் பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. நம்ம இப்போ இதை வதக்க தான் போகிறோம், அதனால் வெங்காயம் பொடியாக வேண்டாம், பெருசாக நறுக்கிக்கோங்க. வதக்கின பிறகு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆன உடனே இதில் ஆனியனையும் பச்சை மிளகாயும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நாம் மிக்சியில் போட்டு அரைச்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுப்பீங்களோ அதே மாதிரி தான் இதையும் வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இதில் நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு, ரொம்ப பவுட்ரு பதத்துக்கு வேண்டாம், அதுக்கு ஒரு முன்னாடி ஒரு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஆனியனை வதக்கணும். வதக்கும் போது கடைசியாக ஒரு சிட்டியை பெருங்காயம் பவுடர் போட்டுக்கோங்க. வாங்க, இப்போ நான் மிக்சியில் அந்த வறுத்து வச்சதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த கையில் நரன்னு இருக்கணும். ரொம்ப பவுடராகக்கூடாது. இது அப்படியே எல்லாத்தையும் இந்த மாவில் வழித்து போட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேருங்க. தண்ணி தேவைப்பட்ட, ஆனியன் இருக்கனால ஆல்ரெடி ஈரப்பதத்தோடு இருக்குது, தேவைப்பட்ட தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு உருண்டை பண்ணி சாதாரணமாக நம்ம நார்மல் சப்பாத்தி செய்கிற மாதிரி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இந்த காரத்தை என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு தண்ணியை முதல்ல யூஸ் பண்ணாதீங்க. இந்த காரம் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் பரவணும். அதனால் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக இதை நல்லா எல்லா பக்கமும் சேர்த்து பிசைஞ்சு நல்லா உதிரி ஆன பிறகு நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைங்க. அங்கங்கே கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு கையாலேயே அந்த காரத்தை எல்லா பக்கமும் நல்லா மாவோடு சேர்த்து உதிர்த்து விடுங்க. உதிர்த்து விட்ட உடனே அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையலாம். அந்த மாதிரி அரைச்ச விழுத போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி நான் உருண்டையாக பண்ணி வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமாக ஆயில் தடவி, அந்த ஆயிலை இது ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக தடவி அப்படியே வச்சுடுங்க. வச்சுட்டு நீங்கள் எப்போ செய்யணுமோ ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வைங்க. இல்லை உங்ககிட்ட எதாவது பிளாஸ்டிக் ரேப் அந்த மாதிரி இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணி வைங்க. நான் இந்த மாதிரி ஒரு கவர் இருக்குது, அந்த கவரை போட்டு இந்த இதை மூடி வச்சுடுவேன். வேணும்போது தேவைக்கான அளவு உருண்டையாக பிடிச்சி சப்பாத்தி பண்ணி நாம் இதை சாப்பிடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போனீங்கன்னா கூட இந்த சப்பாத்தியை செஞ்சு கொண்டு போகலாம். இதுக்கு தக்காளி தொக்கு, அந்த மாதிரி ஊறுகாய், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக. பட் இது பிளெயினாகவும் சாப்பிட்லாம். இது நல்லாவே இருக்கும், நல்லா ஸ்பைசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். இதுதான் மாவு பிசைஞ்சு உருண்டை பண்ணி வச்சிருக்கிற மசாலா சப்பாத்தி. பாருங்க, அந்த சப்பாத்தியை இந்த மாதிரி தான் தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டி தவால போட்டு சுடணும். பாருங்க, ஓட்டை இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் சப்பாத்தி செய்யணும். ஒரு கப் மாவுக்கு 7 சப்பாத்தி வரும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவு போட்டு செஞ்சு பாருங்க. இதுதான் மசாலா சப்பாத்தி. சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்கள் எங்கன்னா ட்ராவல் போகும்போது இதை செஞ்சு கொண்டு போகலாம். தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. வேணும்னா தக்காளி தொக்கு அந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் கொண்டு போகலாம். இது பிளெயினாகவே சாப்பிடலாம். இது உங்கள் ட்ராவலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கெட்டு போகாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதே மாதிரி பாருங்கள், இது சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பிரிக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதை சுட்டு ஹாட் பேக்கில் வச்சிங்கன்னா சூடாக பரிமாறலாம். ஹாட் பேக் இல்லைன்னா ஃபாயில் பேப்பரில் சுற்றி வச்சாலுமே நல்லாயிருக்கும், வெளியில் வச்சாலுமே நல்லாயிருக்கும்.